மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி வாசகங்களுக்கான கலந்துரையாடலோடு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்க வருகை தந்திருக்கிற அன்பு தந்தையர்களோடு நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகின்றோம். இன்றைக்கு நாம் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு வாசகங்கள் குறித்து பார்க்க இருக்கின்றோம். திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு என்பது ஒரு திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்கமும் ஆகும். இன்றைக்கு நாம் 3ஆம் ஆண்டினை தொடங்குகின்றோம். ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒரு நற்செய்தி அடிப்படையாக வைத்து வாசகங்கள் நமக்கு தரப்படுகின்றன. இந்த 3ஆம் ஆண்டிலே முழுக்க முழுக்க லூக்கா நற்செய்தியை நாம் வைத்து பயணப்பட இருக்கின்றோம். நற்செய்தி நூல்களை பொறுத்த மாத்திரத்தில் இயேசுனுடைய பிறப்பை அவர்கள் தொடங்கி சொல்லுகிற விதம் சற்று வித்தியாசமானது. கடவுள் எப்படி இரக்கத்தின் கடவுளாக இருக்கிறார் என்பதை லூக்கா இயேசுனுடைய பிறப்பை நமக்கு எடுத்துச் சொல்லுகிற பொழுதே அந்த முன்னுரையில் அழகாக அவர் தொடங்கி கொண்டு போகிறார். திருவழிபாட்டு ஆண்டு இறையியல் கண்ணோட்டத்தோடு அது தொடங்குகிறது. நமக்கு இங்கே இவ்வாறு கடவுளுடைய இந்த இரக்கத்தை அந்த கோணத்தில் காட்டாமல் இயேசுவனுடைய 2ஆம் வருகைக்கு நம்மை தயாரிக்கும்படியாக இன்றைய வாசகங்கள் அமைந்திருக்கின்றன. அது ஒரு சிறப்பு. இயேசுவனுடைய பிறப்பு பெருவிழாவுக்கு இந்த 2ஆம் வருகை வாசகங்கள் எப்படி பொருத்தமாக இருக்கின்றன என்பது ஒரு கேள்வி. எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு ஃபாதர். ஏன் அப்படின்னா, இந்த திருவருகை காலம் அப்படின்றது இயேசுனுடைய பிறப்புக்கு நம்மை தயாரிக்கக்கூடிய காலம். அப்படின்னா இயேசுடைய பிறப்புக்கு தான் நம்ம தயார் செய்யணுமே தவிர, எதற்காக இந்த 2ஆம் வருகை குறித்து முதல் இந்த 2 வாரத்தில் நம்ம பேசுகிறோம்? நம்முடைய திரு அவையுடைய நிலைப்பாடு என்ன என்று நாம் யோசிக்கின்றோம். நம்பிக்கையாளர்களுடைய திருச்சமூகம் தான் நம்முடைய திரு அவை என்று சொல்லுகிறோம். இந்த திரு அவை 2 காலங்களிலே தொக்கி நிற்கிறது. ஒன்று முதல் வருகை, இன்னொன்று 2ஆம் வருகை. இந்த 2 வருகையுமே இயேசுடைய வருகை தான். இந்த முதல் வருகை தான் தந்தை குறிப்பிட்டது போல நம்முடைய கிறிஸ்து பிறப்பு விழாவில் மீண்டும் மீண்டும் நினைவு கூறப் போகின்றோம். ஆனால் 2ஆம் வருகை அது எப்படிப்பட்டது, எப்பொழுது இருக்கும் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் எதிர்நோக்கி இருக்கின்றோம். அந்த 2 நடந்தது, நடக்க இருப்பது, வந்தவர், வர இருக்கின்றார், இது 2க்கும் இடைப்பட்ட காலம்தான் நம்முடைய நம்பிக்கை வாழ்வின் காலம். இதுதான் திரு அவையினுடைய காலமாக இருக்கிறது. இந்த பின்னணியில் நம்ம பயணத்தை தொடங்குகிறோம். இன்றைக்கு நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான். பயணத்தை தொடங்கும் போது என்ன சொல்லணும், எங்கே போகிறேன்னு கேட்பாங்க. அதுக்காக தான் திரு அவை தன்னுடைய முதல் நாளிலேயே இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் 2 ஞாயிற்றுக்கிழமைகளிலே அதில் கவனம் எல்லாமே 2ஆம் வருகை. அதனால் முதல்ல மறந்துட்டோம், எடுத்த உடனே கடைசிக்கு போயிட்டோம்னாக்கா அதுதான் சரியான அணுகுமுறை கூட. ஏனென்றால் அப்பொழுது தான் எதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும், எதற்காக நான் வாழ வேண்டும், நான் செய்வதை அத்தனையும் அதை நோக்கியதாக செய்யப்பட வேண்டும், அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இலக்கை முன்வைத்து அதை நோக்கிய பயணமாக நம்முடைய நம்பிக்கை வாழ்வை அமைப்பதாக இந்த 2 வாரங்கள் நமக்கு அமைகின்றன. 3 வாசகங்களிலே முதலாவது வாசகம் மீட்பரின் வருகையை குறித்தும் அவருடைய வருகையால் ஏற்படும் நலன்கள் குறித்தும் பேசுகிறது. அது என்ன என்பதை நாம் கேட்போம். முதல் வாசகம் இயேசுடைய முதல் வருகைக்கு தயார் செய்த ஒரு வாசகம்தான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 வருகைகளுக்கும் போதுமான தயாரிப்பு இருந்திருக்கிறது. அந்த விதத்திலே எரேமியா இறைவாக்கினர் முதல் வருகைக்கு எவ்வாறு மக்களை தயார் செய்தார் என்ற வாக்குறுதியை நாம் இப்பொழுது 2ஆம் வருகைக்கும் பயன்படுத்திக் கொள்கிறோம். அதான் இன்றைக்கு நாம் பார்ப்பது. அப்படி பார்க்கும் பொழுது எரேமியா 33ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலே நம்மோடு பேசுகின்றார். எரேமியா இறைவாக்கினர் வாழ்ந்த காலம் ஒரு பொல்லாத காலம் என்று சொல்லலாம். ஒரு கஷ்டமான காலம், நெருக்கடியின் காலம் என்று சொல்லலாம். இஸ்ராயேல் மக்களுடைய மிக பெரும் நிகழ்வுகள் 2. ஒன்று, எகிப்திலிருந்து விடுதலை அடைந்த அந்த நிகழ்வு, ஆங்கிலத்தில் எக்ஸோடஸ் என்று சொல்லுகிறோம். அதனால் அவர்கள் நாட்டை சுதந்திரித்து கொண்டார்கள், உடைமையாக்கி கொண்டார்கள். மற்றொரு நிகழ்வு சரிவு நிகழ்வு, 587-86 நடந்த அந்த நிகழ்வு, நாடு கடத்தப்பட்ட பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட அந்த சரிவு சரித்திர நிகழ்வு. அப்படி பார்க்கும்பொழுது எரேமியா வாழ்ந்தது அந்த 2ஆம் நிகழ்வாகிய பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட அந்த இக்கட்டான காலகட்டத்திலே எரேமியா இறைவாக்கினராக அழைக்கப்படுகின்றார். வெளியிலே ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக எருசலேமையும் இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்விடங்களையும் நெருக்கி கொண்டும் நொறுக்கி கொண்டும் இருக்கின்ற பாபிலோனிய மன்னன், வல்லரசனுடைய அரசன் நபுகோத்நேசர் அங்கே இருக்கின்றான். உள்ளே வரும்பொழுது அவனுடைய
கைப்பாவையாக, பொம்மை அரசனாக, மக்களுக்கு விருப்பமில்லாத ஒரு அரசனை, செதேக்கியாவை அரசனாக நியமித்து தனக்கு வேண்டிய காரியங்களை அவன் சாதித்துக் கொள்கிறான். உள்நாட்டிலும் குழப்பம், வெளியிலும் குழப்பம், பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. விரைவிலே அவர்கள் கோவில் தீக்கிரையாக போகிறது. நாட்டை, வீட்டை, நிலத்தை எல்லாவற்றையும் இழக்கப் போகிறார்கள், தன்மானத்தை இழக்கப் போகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் எரேமியா அவருடைய வாக்குறுதியை, கடவுளுடைய வாக்கை கொண்டு வருகிறார். தன்னுடைய இறை வாக்கை இப்படி ஆரம்பிக்கின்றார். இதோ நாள்கள் வருகின்றன. இந்த இதோ நாள்கள் வருகின்றன என்பது இறைவாக்கினர்களுக்கே உரித்தான ஒரு சொற்றொடர். இன்றைக்கும் கூட நற்செய்தி கூட்டங்களில் தஸ் இஸ் த லார்ட், ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியான நற்செய்தியாளர்கள் பேசுவதை நம்ம கேட்டிருக்கிறோம். அது அவருடைய வார்த்தை அல்ல, ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தை என்கிற கண்ணோட்டத்தில் அவர்கள் பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு துணியில் இறைவாக்கினர் அழகாக சொல்லுகிறார், இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். இறைவாக்கினர்கள் வாயை திறந்து பேசும் பொழுதே மக்கள் ஆர்வமாக கேட்பாங்க. ஆனால் அது எப்படிப்பட்ட வாக்குறுதியாக இருக்க போகிறது அந்த முதல் தொடர் தெளிவாக சொல்லிடும். இதோ நாட்கள் வருகின்றன பயந்து போயிடுவாங்க. அப்போ ஏதோ ஒரு திகில் வரப்போகுது, ஒரு திடீர் என்று ஒரு தாக்குதல் வரப்போகிறது என்ற விதமான ஒரு பயம், அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லப்பட போகிறது, ஒரு தண்டனையை கடவுள் அறிவிக்கப் போகிறார் என்ற ஒரு அச்சம் அவர்கள் மத்தியில் இந்த சொற்றொடர் இதோ நாள்கள் வருகின்றன என்று சொல்வார்கள். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்டது? 33ஆம் அதிகாரம் தொடக்கத்திலே நம்ம பார்க்குறோம். 2 கதாபாத்திரங்கள். ஒன்று எரேமியா, அவர் இருந்த இடம் சிறைச்சாலையில் இருக்கிறார். இர்மேயாகு, அவருடைய பெயருக்கான விளக்கம் என்னவென்றால், இர்மேயாகு என்ற இப்ரேய மொழியில கடவுள் உயர்த்துகிறார், கடவுள் நிறுவுகிறார். கடவுள் உயர்த்துறவர், கடவுள் நிறுவுறவர் எங்க இருக்கிறார்? ஜெயிலில் இருக்கிறார். அடுத்தது பார்த்தா உலகை படைத்தவரும் அதை உருவாக்கி வருமான ஆண்டவர். கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டிங் பிக்சர் தான் லெக்ரான் தந்தை அருமையாக சொல்லுவார், கிரேட்னஸ் ஆஃப் காட் அண்ட் நத்திங்னஸ் ஆஃப் மேன். கடவுளுடைய பெருந்தன்மை, கடவுளுடைய பேரிரக்கம், மனிதனுடைய இயலாமை. அப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலையில தான் ஆண்டவருடைய வாக்கு எரேமியாவுக்கு கொடுக்கப்படுது. இது எரேமியாவுக்கு இல்லை, தந்தை அவர்கள் சொன்னது போல இந்த பாபிலோன் அடிமைகளாக இருந்த மக்கள் தன்னுடைய கோயிலை இழந்து, நிலபுலன்களை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து, அந்நிய தேசியத்தில் அனாதைகளாக, அனாதை பிணங்களாக நடமாடி கொண்டிருந்த மக்களுக்கு ஆறுதலாக கொடுக்கப்பட்ட வார்த்தை. அனைத்தையும் இழந்த மக்களுக்கு, அவநம்பிக்கையில் இருக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற வார்த்தையாகத்தான் இதோ நாள்கள் வருகின்றன என்ற வார்த்தையை நான் பார்க்கிறேன். இன்னும் ஒரு படி அதிகமாக எரேமியாவுக்கு மட்டுமல்ல, அந்த பாபிலோனில் அவருடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிற இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, இன்று நமக்கு கூட இந்த வாக்குறுதி மிக மிக பொருத்தமாக தான் திரு அவை இந்த முதல் நாளிலேயே திருவருகை காலத்தின் துவக்க கட்டமாக இந்த இறை வார்த்தையை நமக்கு தருகிறது. ஒரு வித்தியாசமான தொனியிலே இன்று எரேமியா பேச போகிறார். இதோ நாள்கள் வருகின்றன, உங்களுக்கு ஆண்டவருடைய குறுக்கீடு, ஆண்டவருடைய செயல்பாடு உங்கள் சார்பாக இருக்க போகிறது என்று சொல்லுகிறார். அதில் என்னன்னா, என்கிறார் ஆண்டவர், அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா அவர் சொல்லலை. என்ன செய்தி அங்கே கொடுக்கப்படுகிறது அப்படின்றத விட யாருடைய செய்தி கொடுக்கப்படுகிறது, அதான் இங்கே முக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ராயல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அப்போ கடவுள் எந்த நிலைப்பாட்டை நிற்கிறாருன்னுக்காக்கா, அவருடைய அந்த பிளாட்ஃபார்ம், அடித்தளம் எதுனாக்கா, நான் வாக்குறுதியின் கடவுள். இன்றைக்கு புதுசாக நான் செய்ய போகிறதில்ல, நான் ஏற்கனவே மூதாதையர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதி. நம்முடைய கடவுளுடைய சிறப்பு தன்மை என்னவென்னாக்கா 2 முகங்கள் என்று சொல்லலாம். பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கிறது, அவருடைய பேரன்பு பகலெல்லாம் பாடுவார் திருப்பாடல் ஆசிரியர், இரவெல்லாம் அவருடைய வாக்கு பிறழாமை, அவருடைய அந்த வாக்குறுதியில் இருக்கின்ற பற்றுறுதியும் பிரமாணிக்கமும் அதை தான். அப்போ அதை கடவுள் இன்றைக்கும் அதை காப்பாற்றுகிறார். அதன்படி நான் உங்களை விட்டுவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய போறாருனாக்கா, அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன். நல்ல தமிழ்ல அருமையான வார்த்தை தளிர். தளிர் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில செமாஹ் என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, முளைக்கும் பருவத்தில் இருக்கின்ற ஒரு இலை, அதற்கு தான் தளிர்னுவாங்க. அந்த வார்த்தை எப்பொழுதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அது மெஸ்ஸியாவின் வருகையை ஒட்டிய வார்த்தையாகத்தான் நாம் விவிலியத்தில் பார்க்க வேண்டும். அதன்படி செக்கரியா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், தளிர் என்றும் பெயர் கொண்ட மனிதர் தம் இடத்திலிருந்து துளிர்ப்பார், ஆண்டவரின் கோயிலை கட்டி எழுப்புவார். ஆக மெஸ்ஸியாவின் வருகையை பற்றிய ஒரு அருமையான வார்த்தை. அது சாதாரண தளிர் இல்லப்பா, தந்தை அவர்கள் அருமையா சொன்னது போல நீதியின் தளிர். 3 முறை உச்சரிக்கின்றார். நீதியின் தளிர், அது ஒரு வார்த்தை. 2வது
நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார் நான் அனுப்ப போகிறவர். மூன்றாவதாக, இந்த இடத்துக்கு ஒரு புது பெயர் கொடுக்க போகிறேன், புது முகம் கொடுக்க போகிறேன், புது விலாசம் முகவரி கொடுக்க போகிறேன். என்னன்னாக்கா, இந்த இடம் இனி மேற்கொண்டு இது யாவே சித்கேனு, கடவுள் என்னது நீதியாக இருக்கின்றார் என்ற அந்த பெயரையே மாற்றுகிறார். யாவே என்றால் கடவுளுடைய பெயர். அவரே நம்முடைய நீதியாக மாறப்போகிறார், அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் என்ற அந்த வாக்குறுதியை அள்ளி வீசுவதை நாம் பார்க்கின்றோம். 3 முறை சொல்லப்படுகிற வசனம் என்ன? நீதி என்றது மேலோட்டமா இல்ல, ஆண்டவர் தான் உன் நீதி, அவர்தான் உனக்கு நீதி என்ற அருமையான வார்த்தையை கொண்ட வார்த்தையாக நான் பார்க்கிறேன். பொம்மை அரசன் என்று சொன்னோம், அவருடைய பெயர் செதேக்கியா என்று நாம் படிக்கணும். எபிரேய மொழியிலே அது சாதேக் என்ற அந்த வார்த்தையிலிருந்து வருகிறது. அதனுடைய அர்த்தம் நீதி. ஆனால் இந்த பெயர் மட்டும்தான், அவர் பெயர் அளவில் தான் சதேக், அவர் நீதியின் அரசனா இருக்க முடியும். ஆனால் உண்மையான நீதியை கொடுக்கக்கூடியவர் கடவுள் மட்டுமே. மெஸ்ஸியா வரும்பொழுது கூட ஒரு 2 விஷயம் நடக்கும்னு சொல்லி போட்டிருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். அவர்கள் என்ன எதிர்பார்த்திருப்பார்கள்? நாம் அந்த இடத்துல இருந்திருந்தா, அந்த முற்றுகையிடப்பட்ட எருசலேமில் இருந்தா நாம் என்ன எதிர்பார்த்திருப்போம்? ஒரு இராணுவ குறுக்கீடு வரும், பெரிய படை நமக்கு கடவுள் கொண்டு வந்து இந்த படை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார், ஒரு அரசியல் தீர்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இயேசுவின் காலத்திலும் தொடர்ந்தது. ஒரு அரசியல் மெஸ்ஸியாவாக கடவுள் குறுக்கிடுவார், நுழைவார். அதுதான் இயேசுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக, இயேசு போராட வேண்டிய பிரச்சனையாக இருந்ததே அவருடைய மனநிலையை மாற்றுவது தான். இந்த மாதிரியான குறுக்கீடு இல்லை, நீதி, இரக்கம், இப்படிப்பட்ட ஒரு தலையீடு, குறுக்கீடு கடவுள் கொடுக்க போகிறார். அபிரகாமுக்கு தொடக்க நூல்ல 12வது அதிகாரம் அந்த 3வது வசனத்துல வாக்களிக்கப்பட்ட அந்த வாக்குறுதி, எத்தனை முறை மக்கள் தவறி சென்றாலும், ஆண்டவரை விட்டு விலகி சென்றாலும், ஆண்டவரே வேண்டாம் சொல்லி வெறுத்தாலும் கூட கடவுள் இரக்கமிக்கவரா, அவரா வாலண்டியரா போயிட்டு இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய வாக்குறுதியை புதுப்பிப்பதை இந்த வாசகங்கள் நமக்கு நிறைவுற்றுகின்றது. கடவுளுடைய நீதி என்பதை இரக்கம் என்று சொல்வார்கள். அந்த இரக்கம் இங்கே பொழியப்படுகிறது. அவர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வருகிறார். அந்த நீதி, அந்த இரக்கம் தாவீதின் மரபில் வரும். அந்த மெஸ்ஸியா வருவார், மீட்பர் வருவார், நாம் நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்வோம் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு செய்திகளை சொல்லித் தருகிறது. இன்றைய 2ஆம் வாசகமும் ஒரு சிறந்த வாசகம். அது பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்படுகிறது. பவுலடியார் எழுதிய முதல் திருமுகம் அதுதான். புதிய ஏற்பாட்டு 27 நூல்களுள் காலத்தால் முந்தி எழுதப்பட்ட எழுத்து வடிவம் பெற்ற ஒரு நூலும் அதுதான். அந்த நூலிலே பவுலடியார் தெசலோனிக்க மக்களுக்கு சொல்லுகிற கருத்து என்ன? தெசலோனிக்கா என்பது மாசிதோனியாவில் இருக்கின்ற ஒரு துறைமுகம், யூதர்கள் அதிகமாக வாழ்ந்த ஒரு பகுதி. 2ஆம் நற்செய்தி பயணத்தின் பொழுது பவுலடிகளார் அங்கு சென்று நற்செய்தி பணியாற்றினார் என்பதுதான் நமக்கு வரலாற்றின் வழியாக சொல்லப்படுகின்ற செய்திகள். இந்த தெசலோனிக்க மக்களுக்கும் பவுலுக்கும் இருந்த அந்த மறைபரப்பு உறவிலே ஒரு முக்கியமான சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுலடியாருடைய முதல் திரு அவைகள் ஒன்று இந்த தெசலோனிக்க திரு அவை. பவுலடியாருடைய பாணி அப்படித்தான். ஆங்காங்கு இறை வார்த்தையை விதைத்து ஒரு வேகமாக கூட ஆங்காங்கு திரு அவையை ஏற்படுத்திவிட்டு அடுத்த ஊர்களுக்கு போய் கொண்டே இருப்பார், அடி உதை வாங்கிட்டு போவார். அதுதான் அவருடைய பாணி. ஆனால் திரும்பி போகிற பிற்பாடு அந்த திரு அவை திருப்பி பார்ப்பார், எப்படி இருக்கிறாங்களோ என்று. திமோத்தி அனுப்பி தெசலோனிக்கருக்கு எப்படி இருக்கிறாங்க கண்டு கொண்டு வர சொல்கிறார். திமோத்தி போயிட்டு வந்து சொல்றாரு, இன்னல்கள் மத்தியிலும் அந்த மக்கள் மன உறுதியுடன் இருக்கிறார்கள் சொன்னால் அவர் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதே நேரத்தில் பல்வேறு கேள்விகள் அவங்களுக்கு இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதத்திலும் அவர் எழுதுறாரு. தெசலோனிக்கர் வைத்த நிஜமான ஒரு இயற்கையான ஒரு யதார்த்தமான ஒரு சிக்கல் என்னவென்றால், பவுலடியார் இயேசுடைய முதல் வருகை பற்றி அழகாக பேசியிருந்தார். முதல் வருகை என்று சொல்வது அவர் இறையாட்சியை போதித்தது, அவர் நம்மிடம் கொடுத்த விழுமீன்கள், மதிப்பீடுகள், இதெல்லாத்தையும் அழகாக போதிச்சுட்டு போயிட்டார். ஆனால் அவர் போன பிற்பாடு நிறைய பேர் இறக்கிறார்கள். ஒன்று கொடிய நோய்கள் வந்திருக்கலாம், நம்முடைய தொற்று மாதிரி அந்த தொற்றாக இருந்திருக்கலாம், அல்லது வேத கலாமில் இறந்திருக்கலாம், அல்லது இயற்கையான மரணங்கள் கூட இருந்திருக்கலாம். அப்போ மரணத்தை பற்றி ஒன்றுமே பவுலடியார் சொல்லவில்லை. அப்புறம் ஆண்டவருடைய 2ஆம் வருகை சந்திப்பை பற்றி நாம் எல்லாம் என்ன ஆவோம்? இறந்தவர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள், இருப்பவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறோம், நம்ம 2 பேருடைய கதி என்ன என்று அந்த ஒரு ஆதங்கம் ஏற்படுகிறது. அதை சொல்லி அனுப்புகிறார்கள் தீமோத்தியிடம். அதற்கு பதில் கொடுப்பதுதான் இந்த முதல் தெசலோனிக்கருக்கு எழுதிய கடிதத்தின் மைய கருத்து. 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள், இன்னும் முன்னேற வேண்டும். அது தட்டி கொடுத்து வேலை வாங்குறது ஒரு பெரிய டெக்னிக். இன்னைக்கு பல பெற்றோர்களுக்கு தெரியறதில்ல. எடுத்தோடனே திட்ட ஆரம்பிச்சிடறாங்க, ஏன்னா சரியில்லைன்னு. பசங்களுக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்கினதை செய்யும். நல்லா செய்யற, சூப்பராக செய்யற, ஆனால் இன்னும் கொஞ்சம் செய்ய.
இந்த ஆழப்படுத்துதல் இன்னும் கொஞ்சம் அதுதான் ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவம் கூட. இன்றையோடு இன்று கூட இன்னும் கொஞ்சம் நான் முயற்சி பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நான் வளரலாம், இன்னும் கொஞ்சம் அன்பு காட்டலாம், இன்னும் கொஞ்சம் நான் தாராளமாக இருக்கலாம், நேற்று இருந்ததை விட இன்றைக்கு அதிகமாக என்று எல்லா நிலையிலும் அந்த இன்னும் என்ற கூடுதலை நாம் சேர்த்துக் கொள்வதற்கு அடுத்த அதிகாரங்களில் அழகாக விளக்குவார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவர் சொல்லும் பொழுதுதான் நீங்கள் சொன்ன பகுதியை அழகாக எடுத்து சொல்றாரு. அவர் சொல்றாரு, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. அப்போ நாம் இடைப்பட்ட காலத்தில் இருக்கோம். நம்ம சொன்ன தொகுத்தில் சொன்னது நம்முடைய நம்பிக்கை வாழ்வை முதல் வருகை, இரண்டாம் வருகை, இது இடைப்பட்ட காலம் தான் நம்முடைய நம்பிக்கை வாழ்வு, திரு அவையினுடைய காலம். அப்போ அது வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய காலம் நிறைய இருக்குது. நிறைய செஞ்சிருக்கிறீங்க, இன்னும் செய்யணும். இவ்வாறு நம்ம ஆண்டவர் இயேசு தம்முடைய தூதர் அனைவரோடும் வரும்பொழுது இரண்டாம் வருகை அழகா சொல்றாரு பாருங்க. இந்த வாரத்தினுடைய மைய கருத்து நீங்க கேட்டீங்க, ஏன் இந்த வாரத்தின்? அப்போ இரண்டாம் வருகை நாம் முன் வைத்து என்ன செய்ய வேண்டும்? நடுங்க வேண்டுமா, பயப்பட வேண்டுமா? அதுக்கு நற்செய்தி பதில் சொல்லும். ஆனால் இப்பொழுது இன்னும் இவரே சொல்லுகிறார், ஆண்டவர் வரும்பொழுது தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. அழகான ஜெபம், அழகான ஒரு ஆசீர் சொல்றாரு தன்னுடைய தெசலோனிக்க மக்களுக்கு. இந்த பவுலடிகளார் சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் குருக்களாகிய நமக்கும் சரி, இறை மக்களுக்கும் 2 விஷயங்களை பவுலடிகளார் நினைவூட்டுகிறார். ஒன்று, ஒரு செடியை வச்சுட்டோன்னா அந்த செடியை வச்சுட்டு தண்ணி விட்டு அப்படியே விட்டுறது கிடையாது. எரு போட வேண்டும், அது நல்லா வளருதான் பாதுகாக்க வேண்டும். அதே போல் பவுலடிகளார் வெறும் அந்த நற்செய்தி விதையை விதைத்து விட்டு அப்படியே போயிடல. அந்த கடிதங்கள் வழியாக தொடர்ந்து அவர்களோடு தொடர்பில் இருக்கிறார். குருக்களாகி நமக்கு பவுலடிகளார் சொல்லும் பாடம் இல்லை, இறைமக்கள் வரும், அவங்களுக்கு திருமுழு கொடுக்குறோம், அவர்களை நாம் பார்க்க, அப்படி இல்லை. அவர்களோடு ஒரு நல்ல உறவு, அவர்கள் வளர்ச்சியில் நான் அவர்களுடைய வளர்ச்சியில் நான் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது, இறை மக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்கள், திருவருட்சாதனங்களை பெற்றிருக்கிறார்கள். திருவருட்சாதனங்கள் பெறும்போது இருக்கக்கூடிய கடவுளோடு இருக்கக்கூடிய உறவு அப்படியே போக போக குறைஞ்சிருது. இல்லை, இன்னும் நான் அதில் ஆழமாக அதிகமாக வளர வேண்டும் அப்படின்றத பவுலடிகளார் நமக்கு சொல்லுகிறார். அதை விட்டு ஒரு சின்ன ஜெபம் நான் எங்கேயோ படித்தது, அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஐ லவ் யூ ஜீசஸ் மோர் தேன் எஸ்டர்டே லெஸ் தேன் டுமாரோ. அழகு அருமையான வார்த்தைகளில் படித்தது. உலகத்தில் பெரும்பாலும் பழி வாங்குறதுக்கு தான் சொல்லுவாங்க, இதுக்கு மேலே எப்படி பழி வாங்குறதுன்னு சொல்லி. ஆனால் பவுலடியார் சொல்லுகிறார், இதுக்கு மேலே நீங்கள் எப்படி முன்னேற முடியும்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் அன்பு செய்கிறதில்ல, உறவை கொண்டாடுறதில்ல, இயேசுடைய வருகை எதிர்பார்த்து படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறுவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். நாம் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திற்கு வருகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா 21 எடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இயேசுனுடைய 2ஆம் வருகையை, உலகத்தினுடைய முடிவை குறித்து செய்திகளை சொல்லித் தருகின்றன. உலகத்தினுடைய முடிவு எனப்படுகிற இந்த செய்தியானது வெளிப்பாட்டு இலக்கிய வகையை சார்ந்த ஒரு கண்ணோட்டத்தில் அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நற்செய்தியில் முக்கியமாக அந்த ஒத்தமை நற்செய்தி, 3 நற்செய்தியுமே பல இலக்கிய நடைகளை கையாளுகிறார்கள். இதில் ஒன்று இந்த வெளிப்பாட்டு இலக்கிய நடை, அது ஆங்கிலத்தில் அப்போகலிப்டிக் லிட்ரேச்சர். வெளிப்பாட்டு இலக்கியத்தினுடைய பாணி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, சில அடையாளங்கள், அந்த அடையாளங்கள் எப்படி இருக்குன்னாக்கா ஒரு சாராருக்கு புரியும், ஒரு சாராருக்கு புரியாது. அந்த புரிகின்ற மக்கள் அடிப்பட்டவர்களாக அல்லது கஷ்டப்படுபவர்களாக இருப்பார்கள், புரியாதவர்கள் அதற்கு காரணமானவர்களாக இருப்பார்கள். அதுதான் உதாரணமாக திருவெளிப்பாட்டை சொன்னீங்க, ரோமை ஆட்சியினுடைய பழைய வேத கலாபனைன்னு சொல்லுவோம். இப்போ மறைக்கலகம் அழகான வார்த்தை இப்போ சொன்னாங்க. அந்த காலத்தில் அந்த புத்தகம் முழுவதும் எழுத நிறைய அடையாளங்கள் தான் இருக்கும். இந்த ஒத்தமை நற்செய்தியில் 3மே ஆண்டவருடைய இறுதி வருகையை பற்றி பயன்படுத்தும் பொழுது, அதை விளக்கும் பொழுது இந்த இலக்கிய நடையை கையாளுவதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு வாசகத்தில் பார்க்குறப்ப 2 பகுதிகள். முதல் பகுதி எப்படி ஆண்டவர் வரப்போகிறார், அவர் வரும்பொழுது எப்படிப்பட்ட மனிதனுடைய மனநிலை செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்றத பற்றி கூறுகிறது. ஏற்கனவே கலவர செய்தி மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அதிர்வுக்குள்ளாகிறது. நான் சொன்னேன்னாக்கா, உலகத்திற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கும் ஒருவர். பயம் இருக்கும், கவலை இருக்கும், கலக்கம் இருக்கும், குழப்பம் இருக்கும், அச்சத்தினால் மயக்கும் ஒருவர், அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். அதன் பிறகு ஆண்டவர் மேகங்கள் சூழ வருவார். மேகங்கள் சூழ வருதல் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவருடைய வருகை.
அதான் தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்குறோம். அதே போல திருவழிபாட்டு நூல் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் இதோ அவர்கள் மேகங்கள் சூழ வருகின்றார், அனைவரும் அவரை காண்பர் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கடுத்தது லூக்கா நற்செய்தியாளர் ஒரு அருமையான ஒரு எதிர்நோக்கை மையப்படுத்தியதாக தன்னுடைய நூலை எழுதுவார். ஆண்டவருடைய வருகை அதை நாம் ஒரு யதார்த்தமாக ரொம்ப எளிய முறையில் ஏனோ தானோ என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது பொறுப்புள்ள எதிர்நோக்காக இருக்க வேண்டும். வானுலகினுடைய பூமியுடைய கோள்கள் எல்லாம் பஞ்சபூதங்கள் எல்லாம் அதிர்வுக்கு உள்ளாவது என்பது நம்மை ஒருவருக்கு ஷேக் பண்ற மாதிரி. எதிர்நோக்கை மையப்படுத்தி எழுதுதான் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் அது ஒன்று சொல்றாரு. ஏன்னா ராபர்ட் காரிஸ் என்கின்ற ஒரு வீடியறிஞர் என்ன சொல்வார்னா, இந்த தலை நிமிர்ந்து நில்லுங்கள் யாரை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் வரும்பொழுது நம்பிக்கையாளர்களாக நேர்மையாளர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்று சொல்றார். வழக்கமாக அந்த லூக்கா நற்செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரக்கத்தின் நற்செய்தி, காஸ்பல் ஆஃப் மர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பாவிகளை மன்னித்தல், பாவிகளை தேடிச்சல், நிறைய விஷயங்கள் இருக்கும். அவருடைய பிறப்பை பற்றி லூக்கா அந்த பதிவு செய்யும்போது ரொம்ப சாதாரண எளிய ஏழை மக்களுக்கு, அங்கிருந்து இடையர்களுக்கு அப்படின்னு ரொம்ப அது அப்படியே இரக்கத்தின் ரொம்ப ஒரு கீழே அப்படியே இறங்கி வந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு கடவுளை, ஒரு மீட்பரை காட்டிவிட்டு, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் அப்படின்றவர் மிகப்பெரியவர், அவருடைய அந்த கோபமும் சீற்றமும் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது எப்படி இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய முதல் வருகையிலேயே இரண்டாம் வருகை தொடங்கிவிட்டது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் அழகா எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 1 வசனம், பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள், இதான் அந்த எரேமியாவுடைய எதிர்பார்ப்பு, இதெல்லாமே மெஸ்ஸியா வர வேண்டும் என்று இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அப்போ இந்த இறுதி நாட்கள் தம் மகன் வழியாகவே ஆரம்பிச்சு விட்டது. இயேசுடைய அந்த முதல் வருகையிலேயே நீங்க சொன்ன அந்த பிறப்பு, கிறிஸ்துமஸ் ஒட்டி அந்த நிகழ்வுகளிலேயே இந்த இறுதி வருகை தொடங்கிவிட்டது. அப்போ இந்த ரெண்டுமே தொடர், இதனுடைய நிறைவு அங்கே இருக்கிறது, அதனுடைய விளக்கம் இங்கே இருக்கிறது. அதனால இந்த முதல் வருகை நீங்க குழந்தையா பார்க்குற அந்த இயேசுவும் மாட்சியில் பார்க்குற அந்த இயேசுவும் ஒருவர் தான். ஒரே மீட்புக்காகத்தான் மீட்பை தொடங்கி வைத்து அந்த மீட்பை அங்கே நிறைவு செய்கிறார் என்று நாம் இந்த 2 வருகையும் பார்க்கலாம். கிபி 70 எருசலேம் ஆலயம் ரோமையர்களால் முற்றிலும் இடித்து அழித்து தகர்க்கப்பட்டு எரிக்கப்பட்டது. அந்த நிகழ்வு யூதர்களுடைய உள்ளத்தில், தொடக்க கால கிறிஸ்தவருடைய உள்ளத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இப்போ இயேசுடைய வருகையின் பொழுது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு அது குறித்து ஒரு கருத்து உள்ளத்தில் பதிந்து போனது. அந்த பின்னணியில் இந்த நிகழ்ச்சியை எடுத்து ஏம்புகின்ற லூக்கா நற்செய்தியாளர், மானிட மகன் அப்பொழுது வரும்பொழுது நாம் என்ன செய்யணும்? விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். கவலை இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, குடிவெறி களியாட்டம் இதற்கெல்லாம் இடம் கொடுக்காம விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அது மிக மிக முக்கியமான இந்த திருவரை காலத்தில் மிக மிக முக்கியமான கருத்து, விழிப்பாயிருந்து ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும். ஒரு அதிர்ச்சி வைத்தியம் நமக்கு கொடுக்கிறார் என்று நம்ம இதை சொல்லலாம். ஒரு அதிர்ச்சி வைத்தியம். ஏனென்றால் மனித வாழ்வினுடைய போக்கில் ஏற்படக்கூடிய ஆபத்தை அவர் நமக்கு எச்சரிக்கின்றார். மிக அழகாக சொல்லுகிறார், உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறு. பெரிய ஆபத்து மந்தம் அடைஞ்சு போகிறது. அருள் வாழ்வு கூட ஒரு மாதிரி தேக்கத்தை அடையக்கூடாது. அதாவது இருக்கும், ஜெபம் பண்ணுவோம், ஆனால் ஒரு மந்தமாக ஆகிடக்கூடாது. அதே போல் மற்ற காரியங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்களும் நம்மளை மந்தம் அடைய வைத்து விடக்கூடாது. அப்போ என்ன ஆகுனாக்க, இந்த ஆண்டவருடைய நாள் ஒரு திடீர் என்று வருகின்ற நாளாக, உங்களை அதிர்ச்சிப்படுத்துகின்ற நாளாக, கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்கும். அதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். ஒரு விதமான அதிர்ச்சி வைத்தியமாகவும் நான் இதை பார்க்கின்றேன். புனித பெர்னார்து சொல்லுகின்ற வார்த்தை இதற்கு பொருத்தமானதாக இருக்கும். புனித பெர்னார்து என்ன சொல்வார்னா, ஆண்டவருடைய முதல் வருகை, அது ஆண்டவருடைய பிறப்பு, 2ஆம் வருகை மானிட மகன் வருகின்ற வருகை. அதற்கு இடைப்பட்ட காலங்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவனுடைய இதயத்தில் வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்கிட்ட வந்துகிட்டே இருக்கிறார். அப்படின்னா எனக்கு அந்த ஆண்டவர் மேல இருக்கிற என் அன்பு இன்னும் அதிகமாக வேண்டுமே தவிர குறையக்கூடாது. இந்த வருகையுடைய எல்லா நிகழ்ச்சியுமே, அது எரேமியாவாக இருக்கலாம், பவுலுடைய செய்தியாக இருக்கலாம், இப்போ ஆண்டவருடைய இந்த தயாரிப்பாக இருக்கலாம், சொல்கிற வார்த்தையின் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இது நாம் ஏதோ செய்வது மட்டும் இல்லை, அவரும் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அதுதான் நம்ம தெளிவாக இருக்கிறது. கடவுளும் இதில் ஈடுபட்டு நம்மை செயல்பட வைக்கின்றார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், கவனமாக இருங்கள், துணிச்சலாக இருங்கள். அது சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மீட்பை கொடுக்கக்கூடிய அவர் நெருங்கி வந்து விட்டார். அவருடைய கொடை நமக்கு அண்மையில் வந்து விட்டது. அதை விட்டு விடாது, கை நழுவ விட்டு விடாதீர்கள்
அதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். அப்போ இந்த திருவரை காலத்தினுடைய தாரக மந்திரமே விழிப்பாய் இருங்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். அது நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒரு தடவைக்கு 2 தடவை 2ஆம் வருகையை நாம் எடுத்து சொல்லுகிறோம். இது நம்பிக்கையின் மறைபொருள் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே, ஆண்டவரே நீர் மீண்டும் வருமளவும், ஆண்டவர் மீண்டும் வரவழைக்கு தான் திருச்சபை இருக்க போகிறது. அதுவரைக்கும் தான் அந்த செயல்பாடுகள் எல்லாம். ஆகவே கத்தோலிக்க திருச்சபை இயேசுடைய வருகையை நோக்கி பயணிக்கிறது. அந்த நம்பிக்கையில் அது தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் சான்று பகிர்ந்து வாழ வேண்டும் என்பது தெளிவாக தெரிகிறது. நற்கருணை பெறுவதற்கு முன்பாகவும் குருவானவர் அந்த மீண்டும் வருகையை அவர் உறுதிப்படுத்தி சொல்லுவார். இன்றைய வாசகங்களில் நாம் கேட்டதைப் போல முதல் வாசகம், ஆண்டவர் தம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவார், அவரே இதை நாட்கள் வருகின்றன என்று உறுதி செய்திருக்கிறார். நீதியின் தளிராக தாவீதின் குலத்திலே மீட்பராக அவர் வந்து நமக்கு ஆறுதல் நம்பிக்கையை தரப்போகிறார். நாம் இப்போ செஞ்சிட்டு இருக்கிற இந்த பக்தி வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வோமே, இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோமே, இன்னும் கொஞ்சம் நற்செயல்கள் செய்வோமே, இன்னும் கொஞ்சம் சான்று பகர்வோமே, இன்னும் கொஞ்சம் கோயிலுக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுத்தலுக்கு, இன்னும் கொஞ்சம் தியாகத்துக்கு, இன்னும் கொஞ்சம் பகிர்தலுக்கு நம்ம கொஞ்சம் முன்னேறுவோமே என்று பவுலடியார் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆண்டோடைய வருகை குறித்து நம்ம மசமசவென்று இல்லாமல் நாம் விழிப்பாய் இருத்தல் வேண்டும், மன்றாடுதல் வேண்டும் என்று இன்றைக்கு இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்த பகுதியின் வாயிலாக திருவரை காலத்தின் முதல் ஞாயிறு வார்த்தைகளை கலந்துரையாடினோம். இது உங்களுக்கும் பயனுடையதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். எங்களுக்கும் மிகுந்த பயனுடையதாக இது இருந்தது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.